மூவி ரிவ்யூஸ், ரைட் அப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் மட்டும்தான் பண்ணணுமா என்ன? ஏன் ரிவ்யூஸ் எழுதுனுங்கிற ஆசை நமக்கு இருக்காதா? ரீகோ மூவி சோஷியல் ஆப். இத்தனை லட்சம் படங்களில் எது நல்ல படம் அப்படின்னு தெரியாமல் எத்தனை மணி நேரம் ஓடிடியில் தேடி இருப்பீங்க. நம்மளே ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண படங்களை கூட 2-3 நாளில் பேரை மறந்துட்டு திருப்பி அந்த படத்துடைய பேரையே எத்தனை தடவை நீங்கள் தேடி இருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த படத்துடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ரிவ்யூஸ், நம்மளை மாதிரி சினிமா லவ்வர்ஸுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த படத்தை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க. அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே அந்த படத்தின் மீதான உங்களுடைய கருத்துக்களை வெறும் கமெண்ட்ஸில் விடாமல் உங்கள் ஸ்டைல்லையே ஒரு அழகான ரிவ்யூவாக எழுதி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண, அங்கேயே மூவி போல்ஸ் போட, சீன் அனாலிசிஸ் எழுத, ஒரு சின்ன குரூப் கிரியேட் பண்ணி அதை பற்றி அங்கேயே நிறைய டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு எல்லாத்துக்குமான ஒரே இடம் தான் இந்த ரீகோ. சினிமா காதலர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆப் இது. இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அப்படின்னு ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்புடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, லிங்கை தட்டுங்க, சினிமா மீதான உங்களுடைய மொத்த காதலையும் உள்ள கொட்டுங்க. ரீகோ சினிமா காதலர்களுக்காக. ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு அமெரிக்கன் ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமாக தமிழ் டப்பிங்லே இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் பர்க் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம், அங்கே தான் நம்ம கதாநாயகனான ஹிக்கப் இருக்கிறாப்புல. இவருடைய அப்பா தான் அந்த ஊர் தலைவர் மாதிரி இருக்கார். இப்போ அந்த ஊரில் அடிக்கடி அந்த ஊரை டிராகன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுதுங்க. ஏன் கதாநாயகனுடைய அம்மாவை கூட அப்படி தான் ஒரு டிராகன் வந்து தூக்கிட்டு போச்சு ஒரு தருணத்தில். அப்படிங்கிறனாலேயே இந்த டிராகன்ஸ் எதுவுமே உயிரோடு இருக்கக்கூடாது, இதுங்களெல்லாம் நம்ம வாழவே விடக்கூடாதுன்னு நம்ம கதாநாயகனுடைய அப்பா கங்கணம் கட்டிட்டு திருறாப்புல. இதுக்காக ஊரில் எல்லாத்தையும் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அரினெல்லாம் இருக்குது அந்த கிராமத்திலேயே. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே உண்மையாக அங்கே தாக்க வர்ற எந்தெந்த டிராகன்ஸ் எல்லாம் வரும், அந்த டிராகனுக்கு வீக்னஸ் எல்லாம் என்ன, எப்படி அதை கொல்லலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வரைபடமாகவே அவங்க வச்சுருக்காங்க. ஒரே ஒரு டிராகனை தவிர. அந்த டிராகனுடைய பேர் நைட் ஃபியூரி. அந்த நைட் ஃபியூரியை இது வரைக்கும் பார்த்ததே யாரும் கிடையாது. ஆனால் ஒரு தாக்குதல் நடக்கிறப்ப கதாநாயகன் திடீர்னு அந்த நைட் ஃபியூரியை பார்த்து இவர் கையில் வச்சுருக்க ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ்னால் அதை ஷூட்டும் பண்ணுறார். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2010 ஒரு அனிமேட்டட் படமாக வெளியான ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் படத்துடைய ஒரு லைவ் ஆக்ஷன் ரீமேக்கு தான் இந்த படம். அந்த 2010 படமே கூட 2003 கிறிஸ்டா கோவல் அப்படிங்கிற ஒரு லேடி எழுதின நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். அது இந்த படத்துக்குமே பொருந்தும். அந்த 2010 அனிமேஷன் படம் இருக்கு இல்லையா, அதை கிறிஸ் சாண்டர்ஸ் அப்படிங்கிற நபரும் டீன் டபுள்வா அப்படிங்கிற நபரும் சேர்ந்து இயக்கியிருந்தாங்க. வெரஸ் இந்த லைவ் ஆக்ஷன் ஃபார்மெட்டுக்கு வரும்போது டீன் டபுள்வா மட்டும்தான் இதை இயக்கியிருக்காப்புல. இது ஒரு கூடுதல் தகவலுக்கு சொல்கிறேன். எனக்கு அந்த 2010 வெளியான அனிமேஷன் படமே நான் பார்த்த அனிமேஷன் படங்கள்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமேட்டட் படம் அது. அதில் 3 பாகங்கள் வந்துச்சு. எல்லா பாகமே நான் பார்த்துட்டேன். எக்ஸ்ட்ரானரியான ஒரு சீரீஸ் அது. ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு போகும்போது என்னென்னலாம் கூடுதலாக ஏதாவது சேர்த்துருக்காங்களா லைவ் ஆக்ஷனில், இன்னும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப எக்ஸைட்டடாக நான் இருந்தேன் இந்த படம் பார்க்கும்போது. ஆனால் படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது புதுசாக எதுவுமே கிடையாது. அந்த படத்துடைய சீன் டு சீன் ரீமேக் தான் இந்த படம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அந்த அனிமேட்டட் படம் பார்க்கலை அப்படின்னா இந்த படம் இன்னுமே பெட்டரான ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய டெக்னிக்கல் சைடு கான்ட்ரிபியூஷன் தான். வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. இவங்க நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போதெல்லாம் ஏங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன்லாம் நம்ம கொண்டு வரதுக்கு இன்னொரு 100 வருஷம் ஆயிரம் மினிமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த நைட் ஃபியூரிக்கு மேலே உட்காந்து நம்ம கதாநாயகன் ஹிக்கப் ஒருத்தரையும் ட்ராவல் பண்ணுற அந்த மூமெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த டிராகனு டக்குன்னு ஃப்ரீ ஃபால் ஆகி சீயுடைய சர்ஃபேஸுக்கு வந்தவொடனே டக்குன்னு உள்ளே ஏறி திருப்பி ஒரு ஜெர்க் எடுத்து மேலே போகும். கிட்டத்தட்ட நம்மளே அந்த டிராகன் மேலே உட்காந்து ரைட் பண்ணுற அளவுக்கு அவ்வளவு தூரம் ஒரு லைவான ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க இந்த படம். அந்த அளவுக்கு டெக்னிக்கல் டீம் வந்து செம்மையான எஃபர்ட்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரியே அந்த நைட் ஃபியூரிக்கு முதல் தடவையாக ஃபிஷ்ஷை நம்ம கதாநாயகன் ஃபீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட், அந்த ட்ரைனிங் நடக்கக்கூடிய அரினால நம்ம ஹீரோக்கு ஒன்று அப்படின்ன ஒன்று அந்த நைட் ஃபியூரி களத்தில் இறங்கி உள்ளே பண்ணுற சம்பவமாக அந்த ஒரு மொமெண்ட், இதெல்லாம் தாண்டி கடைசியாக எங்களுக்கு நீ தான் உன்னுடைய நெஸ்ட்டுக்கு வழிகாட்டணும்னு சொல்லி நைட் ஃபியூரியை கூப்பிட்டு போகிற அந்த ஒரு மொமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு சில இடங்களில் ஃபீல் குட்டாக, ஒரு சில இடங்களில் பயங்கர எமோஷனலாக, ஒரு சில இடங்களில் செம கூஸ் பம்பாக எல்லா விஷயங்களையும் உள்ள சீன்ஸாக கன்சியூவ் பண்ணி அட்டகாசமாக வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு தரமான ஒரு டெக்னிக்கல் சைடு ஒர்க்கு இது.
பில் போப்புடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, ஜான் பவலுடைய மியூசிக்கும் சரி, இந்த படத்துடைய மிகப்பெரிய உயிர்ப்பு. இந்த படம் பார்க்கும்போது இதனுடைய அந்த எமோஷனல் காட்சிகளாகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது மியூசிக் அடுத்த கட்டத்துக்கு அள்ளி எரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது. வேற லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ஒரு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கு இவங்க 2 பேர்கிட்டையும் இருந்து. இதுபோக படத்துடைய எடிட்டருடைய ஒர்க் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங்கு, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸையும் நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். சும்மா புகுந்து விளையாண்டுருக்காங்க. இப்படிக்கா போய் அப்படிக்கா வந்திருக்காங்க. வேற மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு இந்த மொத்த டீமுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 4 கதாபாத்திரங்கள் தான் நான் சொல்லுவேன். ஒன்று நம்ம கதாநாயகனான மேசன் தேம்ஸ், கதாநாயகியான நிக்கோ பார்க்கர், கதாநாயகனுடைய அப்பாவாக வரக்கூடிய ஜெரால்டு பட்லர், இன்னொரு முக்கியமான கதாபாத்திரமாக வரக்கூடிய நிக் ஃப்ராஸ்ட். இந்த 4 கதாபாத்திரங்கள், இந்த 4 ஆர்டிஸ்ட்டுமே அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை அட்டகாசமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயுமே எல்லாரும் பிச்சு படம் எடுத்திருக்காங்க. யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லையுமே சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த மொத்த டீமுமே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டால் இந்த படம் சூப்பரான ஒரு படம் தான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 2010 வந்த அனிமேட்டட் வெர்ஷன் படம் பார்த்துட்டு இந்த படத்தில் அதில் இல்லாத வேறு ஏதாவது ஒரு சம்பவத்தை புதுசாக இன்க்ளூட் பண்ணி வேறு ஒரு சம்பவத்தை அந்த டீம் பண்ணியிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்படி எதுவுமே உள்ள கிடையாது. இந்த படம் நான் சொன்ன மாதிரி அதிலிருந்து ஒரு சீன் டு சீன் ரீமேக்கு தான். ஸ்டில் இந்த படம் அந்த படம் பார்த்தப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு படங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு எப்படி ஒரு ஃபீலை அப்போ கொடுத்துச்சோ அந்த மாதிரி இப்போயுமே அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை நிச்சயமாக விடும். பல மூமெண்ட்ஸை நீங்கள் இப்போயுமே தேட்டர்ஸில் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டெஃபினட்டாக ஒரு மார்வலஸான சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸு. பெரிய ஸ்க்ரீனில் போனீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை. அதுவும் குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் நான் 3D வெர்ஷனில் தான் பார்த்தேன், ஐமேக்ஸில் பார்க்கல. 3D வெர்ஷனே அட்டகாசமாக தான் இருந்தது. தாராளமாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக பார்க்கலாம். அடல் கார்னட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாரும் போய் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் பார்த்தேன். சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறது நீங்கள் யார்கிட்டயாவது தான் செக் பண்ணிக்கணும். அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டுப்புட்டுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.